அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். லோக்சபா தேர்தலுக்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கேவின் பதவி பறிபோகும், அமித்ஷா தாக்கு. தேர்தலுக்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கேவின் பதவி பறிபோகும் என்று தோல்விக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி குறை சொல்ல மாட்டார்கள் எனவும் தேர்தல் பிரச்சாரம் செய்த அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இவிஎம் மிஷினால் தான் நாங்கள் தோற்றோம் என்று காங்கிரஸ் கூறும் என அமித்ஷா பேசினார். லோக்சபா தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. 6 கட்ட தேர்தல்கள் இதுவரை நடந்து முடிந்துள்ளன. அதாவது 488 லோக்சபா தொகுதிகளில் தேர்தல் இதுவரை நடைபெற்றுள்ளது. இன்னும் ஒரு கட்ட தேர்தல் மட்டும் பாக்கியுள்ளதால் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன. மத்தியில் ஆளும் பாஜகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க இந்திய கூட்டணி கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அதே வேளையில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள பாஜக வியூகம் வகுக்கிறது. தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் கார்கே, வயநாடு தொகுதி எம்பி ராகுல் காந்தி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்லியா மற்றும் சந்தவுலியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அமித்ஷா, தேர்தலுக்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கேவின் பதவி பறிபோகும் என்று தோல்விக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி குறை சொல்ல மாட்டார்கள் எனவும் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்தலுக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பை ராகுல் காந்தி தரப்பினர் நடத்துவார்கள். இவிஎம் மிஷினால் தான் நாங்கள் தோல்வியடைந்தோம் என்று கூறுவார்கள் என்றார். மேலும் சமாஜ்வாடி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சாடிய அமித்ஷா, பிரதமர் மோடி ஏழ்மை நிலையில் பிறந்தார். ஆனால் ராகுல் மற்றும் அகிலேஷ் யாதவ் சில்வர் ஸ்பூனுடன் பிறந்தவர்கள். எளிய மக்களின் பிரச்சனைகளே அவர்களுக்கு தெரியாது. இந்தியாவில் தட்பவெட்ப நிலை அவர்களுக்கு பிடிக்காது. ராகுல் காந்தி ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒரு முறை தாய்லாந்து செல்கிறார். பூர்வாஞ்சல் பகுதியின் வெப்பத்தை அவர்களால் தாங்க முடியாது. பிரதமர் மோடி தனது ஆட்சி காலத்தில் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லை. பிரதமர் மோடிக்கு எதிராக இதுவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட வைத்ததில்லை. ஆனால் ராகுல் மற்றும் அகிலேஷ் மீது 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் புகார் உள்ளது. இவ்வாறு அமித்ஷா பேசியுள்ளார். நன்றி.